நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையப் போகிறீர்கள் என்று உணர்ந்து ஆனால் எதையாவது செய்யாமல் திரும்ப திரும்ப ஆரம்ப புள்ளியில் திரும்பி வருகிறீர்கள் என நினைத்துள்ளீர்களா? இது உங்களுக்கே பொதுவான அனுபவம். இன்று நாம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முக்கியமான தலைப்பை ஆராயப் போகிறோம். 21 நாட்கள் படிப்பு சவால். உங்கள் மனதை வெற்றிக்கான வழியில் மறுவினைமை செய்ய எப்படி? 3 வாரங்களில் உங்கள் மனதை ஒரு வலுவான கருவியாக மாற்றி உங்கள் கனவுகளுக்கான பாதையை எளிதாக்க முடியும். பயத்தை களைத்தல், நம்பிக்கையை அதிகரித்தல் அல்லது வாழ்க்கையில் சந்தோஷமான பார்வையை ஏற்கல் ஆகியவற்றில் இந்த வீடியோ உங்கள் மாற்றத்திற்கான டிக்கெட். நாம் அடுத்த 21 நாட்களில் எப்படி போகப் போகிறோம் மற்றும் இந்த செயல்முறை உங்கள் மூளையின் மெய்யான மரபுகளை வெற்றிக்காக எவ்வாறு மாற்றும் என்பதை விரிவாக பார்ப்போம். 1 முதல் 7வது நாள் எண்ணங்களை புரிந்து மறுவினைமை செய்யுதல். முதலில் உங்கள் தற்போதைய எண்ண அமைப்புகளுக்கு சென்று விடுவோம். நீங்கள் எது பற்றி பெரும்பாலும் நினைக்கின்றீர்கள்? இந்த எண்ணங்கள் உங்களை எப்படி படுகாயப்படுத்துகின்றன? உங்களை பின்னுக்கு தள்ளிவிடும் முறைமைகளை கண்டுபிடிக்கவும். எளிய பயிற்சிகளை அறிமுகப்படுத்தி உடனுக்குடன் உங்கள் மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களுடன் மாற்ற வேண்டியிருக்கும். எடுத்துக்காட்டாக, எதிர்மறை எண்ணம் ஒரே நேரத்தில் தோன்றினால் அதை எழுதிக் கொண்டு அதனை நேர்மறை ஒன்றாக மாற்றுங்கள். 8 முதல் 14வது நாள் புதிய பழக்கங்கள் உருவாக்குதல். உங்கள் எண்ணங்கள் புதிய திசையில் செல்கின்றன. இப்போது புதிய பழக்கங்களை உருவாக்கலாம். பழக்கங்கள் உருவாக்குவதற்கான உளவியல் ஆராய்ந்து அதை தொழில்முறைப்படுத்துவோம். உங்கள் இலக்குகளுக்கு ஏற்ற ஒரு சிறிய பழக்கத்தை தேர்வு செய்து அடுத்த வாரம் அதை தொடர்ந்து செயல்படுத்துவதை கவனிக்கவும். இது இரவில் 20 நிமிடங்கள் படிப்பது அல்லது காலை நேரத்தில் நீங்கள் நன்றியுள்ள விஷயங்களை எழுதுவது போல எளிய செயல்களாக இருக்கலாம். நினைவில் வையுங்கள், தொடர்ந்து செயல்படுவது மிகவும் முக்கியம். 15 முதல் 21வது நாள் செயல்படுத்துதல் மற்றும் சிந்தனை. இந்த இறுதி பாகத்தில் நீங்கள் சில மாற்றங்களை காண ஆரம்பிப்பீர்கள். ஆனால் இது உங்கள் பயணத்தை மறுஆய்வு செய்யவும் இந்த 21 நாட்களுக்கு பிறகு தொடர்ந்தும் பயணத்தை இடையறாது செல்ல எப்படி என்ற தலைப்பிலும் முக்கியம். உங்கள் முனைவோரை நிலைநிறுத்தி அதை மேலும் மேம்படுத்த என்ன செய்வது என்பதை பார்ப்போம். நீங்கள் தடைகள் சந்திக்கும் போதும் தொடர்ந்து முன்னேறி செல்ல எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த சவாலில் முழு பாதையும் ஒரு நாளே ஆட்டத்தில் பதிவு செய்ய மிகவும் முக்கியம். உங்கள் எண்ணங்களை, முன்னேற்றங்களை மற்றும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை எழுதுங்கள். இது உங்கள் பயணத்தை பதிவேற்றமாகவும் உங்களை தொடர்ந்து உழைக்கும் ஊக்கமாகவும் இருக்குமாறு உதவும். வாவ், 21 நாட்களில் நீங்கள் எங்கு இருந்திருப்பீர்கள் என்று கணிக்க முடியுமா? புதியதாக ஒன்றை தொடங்குவது சிரமமானதாக இருக்கலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், ஒவ்வொரு பயணமும் அந்த ஒரு படியுடன் ஆரம்பிக்கிறது. இந்த படியை கொண்டு இன்று ஆரம்பியுங்கள். சவாலை எடுத்து ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் வெற்றிகரமான மனிதராக மாறுவதை பார்க்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். இது உதவியாக இருக்கக்கூடிய ஒருவருடன் பகிருங்கள். மேலும் வளர்ச்சி மற்றும் வெற்றி பெற உதவும் உள்ளடக்கங்களுக்கான சந்தா எடுப்பது மறக்காதீர்கள். இந்த 21 நாட்கள் சவாலில் நீங்கள் எந்த விஷயத்தை கவனித்துக் கொள்வீர்கள்? கமெண்டில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். நான் அதை அறிய ஆர்வமாக இருக்கிறேன். இந்த வீடியோவை பார்வையிட்டதற்கு நன்றி. தொடர்ந்து முன்னேறுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.